சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் என தமிழின் பழம்பெரும் காப்பியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வரையாடுகளின் தினம் என்று அவற்றின் சிறப்பு, வாழ்விடம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி வரையாடுகள் இவை தமிழகத்தின் விலங்கு மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறப்புமிக்க காட்டுயிர். காட்டாடு இனத்திலேயே மிகவும் பெரிய உடலமைப்பு கொண்டவை. இந்தியாவில் அதிகம் அறியப்பட்ட இமாலய காட்டாட்டை விட வரையாடுகள் சற்று பெரியவை. ஆண் வரையாடுகள் பெண் வரையாடுகளை காட்டிலும் 2 மடங்கு உடல் எடையுள்ளவை. கடல் மட்டத்திலிருந்து 1200 முதல் 2600 மீட்டர் உயர்ந்த மலைமுகடுகளில் உள்ள புல்வெளிகளே வரையாடுகளின் வாழிடமாகும். அதனால்தான் இந்த ஆடுகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மிகச்சிறந்த இடமாக உள்ளது. 6 முதல் 150 ஆடுகள் குழுக்களாக இணைந்து வாழ்கின்றன. பார்த்தல், கத்துதல், நுகர்தல் ஆகிய உத்திகளை தகவல் தொடர்பிற்கு இவை பயன்படுத்துகின்றன. இந்த விலங்குகள் மிகவும் கூரிய பார்வையுடையவை. மேலும் எதிரிகளை மிக அதிக தொலைவிலிருந்து கூட வரையாடுகளால் கண்டுபிடிக்க இயலும். இந்தியாவில் சுமார் 3000 வரையாடுகள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கேரளாவிலும் தமிழகத்திலும் வரையாடுகள் அதிகம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தமிழகத்தில் ஆனைமலை, மேகமலை, முக்கூர்த்தி மலைகள், நீலகிரி மலைகள், வால்பாறை, ஆளையார் மலைகள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வரையாடுகள் வசிக்கின்றன. மேலும் கேரளாவில் இரவிக்குளம் தேசிய பூங்கா, மூணார், அகத்திய மலைகளிலும் வரையாடு காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இன்று வரையாடுகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முக்கூர்த்தி மற்றும் வால்பாறை வனப்பகுதிகளில் வரையாடுகள் காணப்படுகின்றன. கேரளாவிலும் குறிப்பிட்ட அளவு வரையாடுகள் உள்ளன. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த வரையாடுகளை பாதுகாக்க கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி வரையாடுகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வரையாடுகளின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் ஆய்வு மேற்கொள்ளவும் பல்வேறு பணிகள் நடந்து வருகின்றன. 2015ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகம் மற்றும் கேரளாவில் 3122 வரையாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒருங்கிணைந்த வரையாடுகளின் கணக்கெடுப்பு பணிகள் தமிழகம் மற்றும் கேரளாவில் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரையாடுகளுக்கு அரசு கொடுக்கும் முக்கியத்துவத்தின் காரணமாக அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர்.